வணக்கம் நண்பர்களே. சேனல் வர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். மக்களால் அதிமுக, மக்களுக்காக அதிமுக என்ற தலைப்பில் ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம். இந்த தலைப்பு அதிமுகவின் எழுச்சியும் திமுகவின் வீழ்ச்சியும். ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 6லேருந்து ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதாவது எப்படின்னாக்கா, திமுக தான் அடுத்த ஆட்சி, திமுக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை ஊடகவியாளர்களால் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள்லாம் வேற கூட்டி முதலமைச்சர் இவருக்கு ஆதரவு கொடுக்கணும், இவருடைய திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு அஜெண்டா அவங்களுக்குள்ளற. அதிமுக பலவீனப்படுத்துறதுக்காக போடப்பட்ட ஒரு பத்திரிகையாளருடைய இதுதான் அது. எல்லா தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க, அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு புறம். இது தொன்று தொட்டு இது என்றைக்கு அதிமுகன்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் உருவாச்சோ அன்னையிலேருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அதை எல்லாத்தையும் முறியடித்து தான் இந்த அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் உண்மையான நிலவரம். இது ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்கள்லேயும் எல்லா நிலையிலையுமே, தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011க்கு அப்புறம் தொடர்ந்து இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு தாக்குதல் அதிமுக மீது. 11க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12லேருந்து நல்ல பத்திரிகையாளர்கள் எல்லாமே இப்போ ஒரு மாதிரியான ஒரு சாயல்ல. ஒரு குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த பத்திரிகையாளர் இந்த ஷியாம் கூட ஆரம்ப காலத்திலேருந்து நான் இந்த தராசு பத்திரிகையை வாங்கி படிக்கக்கூடிய இது உண்டு. எல்லாமே எல்லா இப்போ ஜூனியர் கடன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் ஒரு நடுநிலையாக இருக்கும்போது வாங்கி படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ அவரெல்லாம் கூட இப்போ தடம் புரண்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிமயக்கத்தில், அது பணமயக்கமா மதிமயக்கமான்றது தெரியல. அது அப்படி ஒரு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இவங்க கேட்குற கேள்வியும் அதுக்கு அவர் பதில் சொல்கிறதும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒரு தனியாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடியினருடைய இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, மக்களினுடைய அந்த தன்னெழுச்சி மீண்டும் அதிமுக எழுச்சி பெற வேண்டும் என்ற ஒரு இது அடித்தட்டு மக்களுடைய அந்த இது இப்போ மீண்டும் அந்த தன்னெழுச்சியாக, என்னைக்கு தலைவர் ஆரம்பித்த காலத்தில் இருந்த அந்த ஒரு எழுச்சி, அந்த மறுமலர்ச்சி இப்போ திரும்ப தலை தூக்கி இருக்கு. இது நல்லா பார்த்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது ஒரு பக்கம். இதையும் தாண்டி இன்னொரு இது என்னன்னாக்கா, இப்போ தாவேக தலைவர் அவர் ஒரு பக்கம் ஒரு இது பண்ணி அது அப்படியே அவர் இருக்காரு. உலகத்தில் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சூழலில் கரைபடாத கரம். அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. நான் அவர் கிட்டத்தட்ட அந்த சென்னையில் கஸ்தூரிபாய் நகரில் இருந்த அந்த தனலட்சுமி அவனில் இதுலேருந்து நான் அவருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவரை நமக்கு தெரியும். போக்குவரத்தில் அங்கன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஈசிஆருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்
மறைமுகமாக யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறாருன்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி இப்போ நான் சொல்கிறது வந்து நம்ம ஏற்கனவே கூட ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். எனது நண்பர் ஒருவருக்கு அவர் வந்து இந்த பழைய இரும்பு வாங்கி விற்கக்கூடியது சைக்கிளில் போயிட்டுருப்பார். அப்போ அவருக்கு வந்து ஒரு 6, 7, 8 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 சக்கரம் வண்டி, அந்த ட்ரை சைக்கிள்னாங்க, அது வந்து அவர் மூலியமாக பெற்றுத்தரப்பட்டது, விஜய் அவர்கள் மூலியமாக. அவர் செஞ்சுட்டு வராரு, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். சரி, அரசியல் களத்துக்கு வந்து நம்ம மென்மேலும் ஏதோ ஒரு அதிகாரம் பிடிக்க முடிஞ்சா அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம இன்னும் மேலும் நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. இப்போ வந்து திருச்சியில் நடந்த மாநாட்டில் வந்துட்டு அவர் வந்து பல விதமான கேள்விகளை வச்சுருக்காரு. அதை அடுத்த காணொலியில் பேசுவோம். இப்போ வந்து நம்ம அந்த எழுச்சியை பற்றி நம்ம பேசுவோம், அதிமுகவினுடைய எழுச்சியை பற்றி. இப்போ இவர் வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ செல்லும் இடமெல்லாம் மக்களும் ஒரு இடம் போனால் ஒரு இடம் குறையணும், ஒரு இடம் போனால் எல்லா பகுதியும் இப்போ கடைசியாக அந்த ராசிபுரங்கள்லாம் போகும்போது கூட அந்த தன்னெழுச்சி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கட்சிக்காரங்க, மாவட்ட செயலாளருங்க, பகுதி செயலாளருங்க, இவங்கெல்லாம் வழிநடத்தி கூட்டு வரக்கூடிய ஒரு கூட்டத்தை தாண்டி அந்த பொதுமக்கள் என்ற அந்த ஒரு இது வந்து அங்கே கலந்துக்கிறாங்க பாருங்கள். அங்கே தான் அங்கே தன்னெழுச்சியினுடைய அந்த வீரியமே தெரியுது. இதில் வந்து அரண்டு மிரண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அதாவது இப்போ தாக்குதல் வந்து ஒரு பக்கம் இல்லை, இப்போ அதிமுக மட்டும் அவங்களுடைய இது இல்லை. இப்போ ஒரு விஜய் இருக்கிற தாக்குதல் அவரையும் சேர்த்து சமாளிக்கணும். இந்த பக்கத்தில் வந்து சீமான் இருக்கார், அவரையும் சமாளிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அரண்டு மிரண்டு திமுக கட்சிகளே வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளே திகைக்கும் அளவுக்கு வந்து இந்த எடப்பாடியாரனுடைய அந்த எழுச்சி பயணம் வந்து அப்படியே வந்து ஒரு இதை வந்து சூழலை வந்து உண்டு பண்ணிருக்கு. இது வந்து தொடரும், இந்த எழுச்சி பயணம் வந்து தொடரும். ரெண்டாவது வந்து மக்களுடைய எழுச்சி தொடரும். இதை வந்து வாக்குகளாக மாற்றக்கூடிய இது வந்து அதிமுகவினுடைய அந்த பொறுப்பாளர்களுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வந்து மக்களால் அதிமுக, மக்களுக்காக அதிமுக. அதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த கட்சிக்காரர்களுடைய உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட நான் பார்க்குற வரைக்கும் வந்து அது இன்றளவு இன்னமும் வந்து கீழே வந்து யாரையும் வந்து அந்த அடிப்படையாக இந்த இந்த இயக்கத்துக்கு வாக்களிக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இந்த கட்சியில் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த காணொலி போடுற வரைக்கும் இன்னமும் அவங்க வந்து அந்த 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 கட்சியில் வந்து ஒரு குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில், மாவட்டம், இந்த மாதிரி இடங்கள்லாம் மழைக்காலங்களில் வந்து அவங்க பாதிக்கப்படும் போது இந்த மக்கள் இந்த அடித்தட்டு இதெல்லாம் போய் அவங்க வந்து எங்கேயுமே பார்க்குற மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை, பார்க்கவும் இல்லை. சுருக்கமாக சொன்னாக்கா இதெல்லாம் வந்து இந்த இயக்கத்தினுடைய வந்து பலவீனமாக வந்து மாறிடக்கூடாது. இது நான் வந்து கண்கூடாக வந்து ஒரு குறிப்பாக நான் வந்து இருக்கிறத வந்து இதை வந்து உண்மையை பேசுகிறோம். இதில் பொய்கி எதுவுமே கிடையாது. அதிமுககாரங்க வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்து அடித்தளமிடணுன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி விழுந்தாலும் இந்த அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் குண்டூசி விழுந்தாலும் அவங்களுடைய காதுகளுக்கு கேட்கணும். அந்த காதுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த கீழே கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரன் இருக்கணும். அந்த கட்சிக்காரனுடைய வந்து மாவட்டத்திலேருந்து பகுதி எல்லாரும் நேரடி தொடர்பில் இருக்கணும். இது வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது இந்த இயக்கத்தில். இந்த காணொலியை வந்து நம்ம இதுக்காகவே போடுறோம் திரும்ப திரும்ப. ரெண்டாவது வந்து இதை வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து இது வந்து இந்த இயக்கத்துக்காகவே வந்து இப்போ எனக்காக வந்து இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா நாம் வந்து இந்த இயக்கம் வந்து வலிமை பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும், அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இது வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடவே வந்து இந்த இதை வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பகிர்றோம். அதனால் மாவட்ட செயலாளர்கள், அது கீழே இருக்கக்கூடிய எந்தெந்த அமைப்பு இருக்குதோ இவங்கெல்லாம் வந்து, அதாவது ஒரு கண்ணில் வந்து விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள, அந்த மாதிரி வந்து
இது வந்து ஆட்சி கட்டில் அமரணும் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையோடு இருந்து, இது வந்து மழைக்காலம் வருது. மழைக்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமான மழை பெய்யும்போது அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து இவங்க நேரடியாக சென்று ஒரு மாவட்ட செயலாளர்லேருந்து பகுதி களத்தில் இறங்கி அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து இவங்க இப்போவுமே ஏற்படுத்திக்கணும். ரொம்ப தொண்டனே எழுந்து வந்து ஓட்டு போட்டாதான்ற ஒரு நிலை ஒரு சில பகுதியில் இருக்குது. இதை வந்து நான் வந்து இது இந்த 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 கட்சிக்கான ஒரு எச்சரிக்கையான ஒரு வீடியோவை கூட இது வந்து எடுத்துக்கலாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக. எனக்கு இது ரொம்ப நான் பார்த்துட்டு வர வரைக்கும் கிரவுண்டில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு சில பகுதிகளில். அதனால் வந்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இந்த எழுச்சியை வந்து மக்கள் எழுச்சியாக்கி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு இந்த இயக்கத்தில் வழிநடத்தக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மாவட்டம், பகுதி, வட்டம் இவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்றதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த எழுச்சியாகவே இருக்கணும். நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. அதிமுக சேர்ந்தவங்க இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.